இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேயன் வைகரையில் டே 42க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர் விட்டம் 20 மீட்டர் ஆரமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. உருளை ஷேப்பில் ஒரு கிணறு வெட்டுறோம். அதோட மெஷர்மெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம் வந்து 14 மீட்டர் விட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் வந்து 7 மீட்டர்னு வரும். உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 மீட்டர். இப்படி வெட்டும் போது இதில் கொஞ்சம் எனக்கு மண் கிடைக்கும். அந்த மண்ணை நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 20 மீட்டர் இன்ட்டு 14 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் என்ன? 3 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம என்னவா மாற்றுறோம்னா கன செவ்வகமாக மாற்றுறோம். ஏன்னா கன செவ்வகத்துக்கு தான் நம்ம எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் நமக்கு வரும். 3 மெஷர்மெண்ட் வரும். அப்போ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்திரம் என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டோட கன அளவு நமக்கு ஈக்குவல். அப்போ உருளையின் கன அளவு ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தின் கன அளவு. ஃபார்முலா என்ன வரும், பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். 22/7 இன்ட்டு ஆரம் வந்து 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹச் வந்து 20 ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 இன்ட்டு 14. இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும், இதில் ஒன்று கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 11. அப்போ இங்கே ஒரு ஹச். எனக்கு உயரம் வந்து என்ன வரும்னா 11 மீட்டர்னு வரும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்டு போர்ட் மாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு அன்னோன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொதுவாக என்ன பண்ணுவோம், பிராக்கெட் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பிராக்கெட் பார்த்தா இதை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, 20லேருந்து எக்ஸை கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், 57 மைனஸ் 42 மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஈக்குவல் டு 176 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 57 மைனஸ் 42 மைனஸ் இதை மைனஸ் பண்ண என்ன வரும், 17 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இந்த ப்ராக்கெட் வராது. ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணால் 44ன்னு வரும். ஓகேவா, அடுத்து 57 மைனஸ் இதை மைனஸ் உள்ளே கொண்டு போனால் என்ன வரும், மைனஸ் 17 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். கரெக்டாக 42ல் 17 போயிடுச்சுன்னா 25 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அதுக்கப்புறம் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. 57 மைனஸ் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. 57 25 பேசினா என்ன வரும்னா 32 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. அப்போ எக்ஸ் வந்து என்ன வரும்னா 44. இந்த 32 அந்த பக்கம் போனால் மைனஸ் 32. அப்போ ஆன்சரு 12ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, அடுத்து தேர்ட் சம். இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் இந்த மாடலில் சம் இருக்கும். ஓகேவா, இது கொஞ்சம் கேட்டிருக்காங்க நமக்கு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வேலை வந்து உள்ளே இருக்கிற நம்பரை வர்க்க எண் இன்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கணும். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எடுத்துக்கலாம், √27 எடுத்துக்கலாம். இதை வந்து வர்க்க எண் இன்ட்டு சம்திங் பிரிங்களேன். அப்படி பிரிச்சா என்ன வரும், 9 இன்ட்டு 3ன்னு வரும். கரெக்டா, 9 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 3√3 வரும். அடுத்து அப்போ என்ன அர்த்தம்னா ரிமைனிங் உள்ள எல்லாத்துலேயுமே எனக்கு உள்ள ஒரு √3 இருக்கும். ஓகேவா, அப்போ √48. இதை எப்படி பிரிச்சுக்கலாம், இன்ட்டு 3. 48 3ஆல் டிவைட் பண்ணால் 16 3 48. 16 வெளியில் எடுத்தால் 4√3. அடுத்து 108. இதுலேயும் ஒரு இன்ட்டு 3 இருக்கும். இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3 9 மிச்சம் 1 6 3 18. 36 வெளியில் எடுத்தால் 6√3 வரும். அடுத்து √192 இன்ட்டு 3. இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 6 3 18 மிச்சம் 1 4 3 12. அப்போ 8√3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, அடுத்து √48 எப்படி எழுதியிருக்கும், 4√3 மைனஸ் 3 √108க்கு 6√3. அடுத்து ப்ளஸ் 2 √27 3√3. அடுத்து ப்ளஸ் √192 8√3 வரும். ஓகே, அப்போ 4√3 இது உள்ள பிறகுனா
மைனஸ் 18 ரூட் 3 ப்ளஸ் 6 ரூட் 3 ப்ளஸ் 8 ரூட் 3. எல்லாத்துலேயும் ரூட் 3 இருக்கா? அப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணால் போதும். ரூட் 3 போட்டுருங்க. உள்ள என்னென்ன இருக்கு? 4 மைனஸ் 18 ப்ளஸ் 6 ப்ளஸ் 8 14 18. 18ல் 18 போயிடுச்சுன்னா 0 0 இன்ட்டு எனிதிங் ஆன்சரு 0. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ரைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது சம். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வட்டம் இருக்கு. சரிங்களா? வட்டத்தை பாதியா வெட்டினா அது வந்து அரைவட்டம். அப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து இங்க ஆரம்பிப்பேன். இங்க ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி நடந்து வருவோம். நடந்து வந்து திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வரணும். அதான் வந்து நமக்கு சுற்றளவு. ஓகேவா? அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல் மொத்த வட்டத்தின் சுற்றளவு என்ன? 2πr. அதுல ஹாஃப். அப்போ பை 2 பிளஸ் இது வந்து எனக்கு சென்ட்ரு. அப்போ இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 r பிளஸ் r. இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ πr பிளஸ் 2rன்னு வரும். ஓகே. அப்போ 22/7 இன்ட்டு ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 28 ப்ளஸ் 2 இன்ட்டு 28. இதான் வந்து அரைவட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இங்கே 4. அப்போ 22 4 88, 2 28 56, 144ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 5வது சம் பாருங்க. 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மீ பெரு பொது வகுத்தியை காண்க. சரிங்களா? இப்போ ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. இது 1. எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்களேன். 2 எல்லாத்துலேயும் இருக்கு, 3 இல்லை, 5 இருக்கு, 7 இருக்கு. ஓகேவா? ஹையஸ்ட். அப்போ அதுக்கு ஆப்போசிட் லீஸ்ட். 2 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 2. 5 பவர்ல எது லீஸ்டா இருக்கு? 1. 7 பவர்ல 2. அப்போ 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 49. அப்போ 20 இன்ட்டு 49 ஆன்சரு 0. 49 2 98. 980 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 6. ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கின்றது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை என்ன? 30,000 ரூபாய்க்கு ஒரு டீ வாங்குறேன், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறேன். சரிங்களா? அப்போ இந்த 24 மாசத்துக்கு வட்டி என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ 30,000 இன்ட்டு 10, 24 மாசம்னா 2 வருஷம் பை 100. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. அப்போ 6,000 ரூபா வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இஎம்ஐல வாங்கினா எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தமா நான் எவ்வளவு கொடுக்கணும்? 36,000 ரூபா கொடுக்கணும். அதை 24 மாசமா நான் கொடுக்க போறேன். கரெக்டா? அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை அடி கொடுங்களேன். அடி கொடுத்தா 12 2 24. இங்க 3 0 0. அடுத்து 1 15 2 30 0 0. அப்போ 1500. மாசம் 1500 ரூபா நான் பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 7வது சம். 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2,25,000த்துல 12% என்ன வருதுன்னு பாருங்க. 12/100. இதுவும் கேன்சல் ஆயிரும். 0 225 இன்ட்டு 12. 2 10 1 5 4 5 2 2 0 0 6 7. இப்போ 2,25,000 இதோட கூட்டி விட்டுருங்க. 0 0 0 12 மிச்சம் 1 5. அப்போ 2,52,000. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதை இப்படி தான் செய்யணும் இல்லை. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100% அப்படிங்கிறது 2,25,000. இப்போ எவ்வளோ கூடுது? 12%. அப்போ 112% வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 112/100 இன்ட்டு 2,25,000. 2 0க்கு 2 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கடைசியாக வரும். 2,52,000 வரும். அடுத்து 8வது சம்.
செவ்வக வடிவிலான 60 மீட்டர் இன்ட்டு 42 மீட்டர் பரிணாமம் கொண்ட ஒரு களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்காக 14 மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது. ஒரு செவ்வக வடிவில் ஒரு ஃபீல்டு இருக்கு. சரிங்களா? இதுல ஒரு மூலையில ஒரு குதிரை ஒன்று கட்டியிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு 14 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால கட்டியிருக்காங்க. அப்போ இந்த கயிறு எவ்வளவு தூரம் போகுமோ அதை சுத்தி எல்லா பரப்பையும் அது வந்து மேய்ஞ்சு முடிச்சிடும். கரெக்டா? இந்த பரப்பை அதை அப்படியே மேய்ஞ்சு முடிச்சிடும். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, மேயாத களத்தின் பரப்பு என்ன, இதோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ மேயாத பகுதியின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து எதை எடுத்து விட்டா போதும்னா இந்த கால்வட்டம், இது வந்து எனக்கு கால்வட்டம். கால்வட்டத்தின் பரப்பை எடுத்து விட்டா போதும். செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா L × B. கால்வட்டத்தின் பரப்பு, வட்டத்தோட பரப்பு πr². கால்வட்டம்னா வட்டத்தை 4ஆ பிரிக்கணும். அப்போ /4. ஓகே. 60 × 42 60 × 42 மைனஸ் 1/4 × 22/7 R வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர். சரிங்களா? அப்போ 14 × 14, 1 இங்க 2, 1 இங்க 2, 1 இங்க 11. அப்போ 0 ஈராரா 12, மிச்சம் 1, 4 24, 25, 2520 மைனஸ் இதை கழிச்சிங்கன்னா பெருக்குனீங்கன்னா 154 வரும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 2520 154, இங்க 1, இங்க 10, 10னா 4 போயிடுச்சுன்னா 6, 4 11, 6 3 23 66 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து 9வது சம். என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஆப்ஷன்ல இருந்து போக முடியுமான்னு பாருங்க. இப்போ இதை கழிச்சா என்ன வரும், 32 49 வரும். இதை மைனஸ் பண்ணா 32 48, இதை மைனஸ் பண்ணா 32 47 வரும். இதை மைனஸ் பண்ணா 32 46. கடைசி இந்த மாதிரி முடிஞ்சுன்னா இதெல்லாம் வந்து எனக்கு வர்க்க எண்ணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 4 16, 6 36, கடைசி இப்படி வரும். 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 7 வராது. அதே மாதிரி 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 8 வராது. ஆனா 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குச்சுன்னா அப்போ இது வராது, இது வராது. இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. மேபி ஆப்ஷன்ல போங்க, 3 இது எலிமினேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரிஜினலா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 32 50 கடைசில இருந்து 2 நம்பரா பேர் பண்ணுங்க. பேர் பண்ணும்போது இது ஒரு ஜோடியா, அப்போ இங்க ஒரு நம்பர் போடுவேன், அதே நம்பர் இங்கேயும் போடுவேன். இது ரெண்டையும் பெருக்கும் போது இது அல்லது இதோட கம்மியா வரணும். அப்போ 5 போடலாம். 5 25, மிச்சம் 7 750. இதை வந்து 2ஆல பெருக்குங்க. அப்போ 10ன்னு வருமா. அடுத்து 7ஆல போடுங்க. இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் கீழேயும் போடணும். அப்போ 7 49, 1 7 7, 749. மீதி என்ன வரும், 1. அப்போ இதை இதோட மைனஸ் பண்ணா போதும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாடலில் சம்ஸ் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 10. 44 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். அக்கூம்பின் கன அளவு என்ன? சுற்றளவு அப்படின்னா கீழே உள்ளதை பத்தி பேசுறாங்க. கீழே வந்து என்ன ஷேப்ல இருக்கும், இதான் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதோட சுற்றளவு தான் எவ்வளவுனா 44 சென்டிமீட்டர். அப்போ கீழே என்ன ஷேப்ல இருக்கும்னா வட்ட ஷேப்ல இருக்கும். வட்டத்தின் சுற்றளவு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 44. சுற்றளவு ஃபார்முலா 2 × 2πr. அப்போ 22/7 r தெரியாது, r நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ r = 44 × 7/22 × 1/2. இது கேன்சல் பண்ணி இது கேன்சல் ஆயிரும். அப்போ r = 7. இப்போ கன அளவு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. 1/3 πr²h. அப்போ 1/3 × 22/7 × 7 × 7 × h வந்து 12ன்னு வரும். சரிங்களா? ஒரு 7 1 இங்கே 4, 22 4 88,
இன்ட்டு 7 8 7 56 மிச்சம் 5 8 7 56 61 616ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 11வது சம். ஒரு பெருக்கு தொடர் எண்ணில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. 3 நம்பர் கொடுத்து பெருக்கு தொடர் வரிசை ஏ பி சி ஏபியில் இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து 2b = a + c. இதே இது ஏபிசி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து b² = a × c. நமக்கு இப்போ ஜிபி தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்போ பி இருக்க இடத்துல எக்ஸு x² × -2/7 × -7/2 இது எதுவும் கேன்சல் ஆயிரும், இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ x² = -(-+1). அப்போ எக்ஸ் வந்து +or-1ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 12வது சம். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அப்போ கோலத்தை வந்து என்னவா மாத்துறோம் அப்படின்னா கூம்பா மாத்துறோம். மாற்றும் போது ரெண்டோட ஆரமும் வந்து எனக்கு சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்தினாலே கன அளவு நமக்கு ஈக்குவல். கோலத்தின் கன அளவு = கூம்பின் கன அளவு. கோலத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3πr3. கூம்பின் கன அளவு 1/3πr²h. ரெண்டுலையுமே நான் ஒரே ஆறு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஆரம் வந்து நமக்கு சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வேற இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருங்க சரிங்களா. அப்படின்னா தான் உங்களுக்கு அவசரப்பட்டு என்ன பண்ணும், ரெண்டுமே ஒரே ஆறு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா. வேற வேற மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. அப்போ இதுலையும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த 3 π கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9 = h. அப்போ 36. h வந்து என்ன வரும்னா 36ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. 13. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு. சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு வந்து என்ன வரும்னா 3a. 3a = 180, a வந்து 60ன்னு வரும் சரிங்களா. பரப்பு ஃபார்முலா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா √3/4a². அப்போ √3/4 × 60 × 60 1 இங்கே 15 சரிங்களா. அப்போ √3க்கு பதிலாக 1.732. ஏன்னா எனக்கு ஆப்ஷன்ல √3 வரல கரெக்டா. அப்போ √3க்கு பதிலாக வேல்யூ போடணும். 15 90, இன்னொரு 0. இந்த 2 0க்கு புள்ளி இங்கே நவண்டு வந்துடும். இப்போ 173.2 × 9 9 18 1 9 3 27 28 மிச்சம் 2 65 6 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 14. அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. n வந்து 2. அப்போ ஃபார்முலா என்ன வரும், ci - si = p × r/100² அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ இங்கே வந்து 40, p வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், r வந்து 8/100 × 8/100 சரிங்களா. p தான் நமக்கு வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 40 × 100 × 100/8 × 8 1 இங்கே 5 ஈர்னாங்க 8 25 நாங்க 100 1 இங்கே 50 வரும் சரிங்களா. அப்போ 5 5 25 25 × 25 × இங்கே ஒரு 0 இருக்கா 10 25 25 625 ஒரு 0 6250. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஓகேவா. அடுத்து 15வது சமம். திருப்பி விகிதங்கள் வச்சு விகித சமம்னு கொடுத்தாலும் என்ன சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. இப்போ 1 இங்கே 4 ஈர்னாங்க 8. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கான 15 சம் பார்த்துருப்போம். இதில் அளவியலில் பார்த்தது எல்லாமே நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அந்த மாடல் நம்ம சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி பெருக்குத்தொட வரிசையில் ஒரு சம் பார்த்துருப்போம். இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. இதுலேயும்
ஏபிலேயும் ஜிபிலேயும் சம்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.